இலங்கையின் நட்சத்திர குரல் தேடலின் மற்றும் ஒரு ஆரம்பம். உலகுக்கு நம்மவர் திறமைகளை வெளிக்காட்டும் 60 நிமிட நேர நேரடி வானலை போட்டி நேரம். பரபரப்பான விறுவிறுப்பான நயம் தரும் பாடல்களுடன் போட்டியாளர்களை நேரலையில் இசைக்க வைக்கும் தென்றல் சிங்கிங் ஸ்டார். தென்றல் சிங்கிங் ஸ்டார். ஸ்டார். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2. சிவசங்கர கணேசன் தயாரிப்பில் நம்மவர் திறமைகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நட்சத்திர பாடல்கள் போட்டி. பார்த்தும் கேட்டும் ரசிக்கக்கூடிய வகையிலே பார்வையாளர் அரங்கிலே நேரடியாகவும் அதே போலதான் தென்றல் FM அலைவரிசைகளிலே நேரடி ஒளிபரப்பாகவும் நேர்களே உங்களை மகிழ்விக்கக்கூடிய வகையிலே தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியிலே இன்றும் உங்களை நேரடியாக சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றும் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவினர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இசை கலைஞர்கள் லலித் சாந்தபிரிய தலைமையில் ஷாமர ஹபாங்கம, உபதிச பெரேரா, எராங்க புஷ்பகுமார, விஜித, அசேல வன்னியாராச்சி இவர்களோடு சியோலின். வணக்கம் அன்புள்ளங்களே, உங்கள் அனைவரையும் நேரலையாக மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியினூடாக பார்வையாளர் அரங்கிலே நேரடியாகவும் நேரலையாக தென்றல் FM வானொலியிலே நேரடியாகவும் அதே போன்றுதான் எங்களுடைய இளம் திறமைகளை நாம் அறிமுகப்படுத்துகின்ற இந்த புத்தம் புதிய நிகழ்ச்சி தொடரிலே நாங்கள் வாரம் தோறும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது இல்லையா நாகபூஷணி? நிச்சயமாக செவ்வாய் புதன் ஆகிய தினங்களிலே தகிஷன் கூறியது போல் நேரலையாக வானலை வழியே உங்களை மகிழ்விக்கும் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 இப்போது உங்கள் எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக தென்றலில் உலா வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு ரியாலிட்டி ஷோ இல்லாவிட்டால் நிஜத்திலேயே நேரடியாக இசைக்கின்ற ஒரு வானொலி போட்டி நிகழ்ச்சியாக இந்த போட்டி நிகழ்ச்சி இன்று பிரபல்யம் பெற்று வருகிறது நேர்கள் மத்தியிலே. அதே போன்று எங்களுடைய வாத்திய இசை குழுவினர் மிக அற்புதமாக இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். லலித் சாந்த பிரிய தலைமையிலான எமது வாத்திய இசை குழு முன்னிலையிலே பல விதமான பாடல்களை முதல் சுற்றிலே தெரிவு செய்திருக்கக்கூடிய போட்டியாளர்கள் இசைத்து வருகின்றார்கள். இந்த முதலாவது சுற்றை தொடர்ந்து நாங்கள் அடுத்த சுற்றுகளிலே பல்வேறு சுவையான அம்சங்களை உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கிறோம். இன்றும் இங்கே ஆனந்த சமரகோன் கலையகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பார்வையாளர்களை நாங்கள் வருக என்று வரவேற்று ஒரு சத்தமான ஒரு கரகோஷத்தை தருமாறு வேண்டிக் கொள்கிறோம். எங்கே பார்வையாளர்களோடு இன்றும் வருகை தந்திருக்கும் எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவை கட்டுப்பாட்டாளர் ராஜபுத்திரன் யோகராஜன் அவர்களையும், அதே நேரம் இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினரையும் நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். அதே போல எங்களுடைய நேயர்களும் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தகிஷன் ஏற்கனவே வருகை தந்த எங்களுடைய பார்வையாளர்கள் கூறினார்கள், ஒரு இசை நிகழ்ச்சி எப்படி நேரலையாக வானொலியில் ஒலிபரப்பாகிறது, அதற்கு என்னென்ன சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது, என்னென்ன சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை இங்கே நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். இது எங்களுக்கு ஒரு புதிய காட்சி என்று கூறினார்கள். நீங்களும் இந்த காட்சியை காண வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும், உங்கள் அன்புக்குரிய பாடகர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நிச்சயமாக விரும்பினால் உங்களையும் நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். இங்கே நேரடியாக வருமாறு, அதாவது நீங்கள் மேடை நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீர்கள், இசை நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீர்கள், அதே போலதான் இன்னும் பல விழாக்களிலே கூட இசைக்கின்ற நிகழ்வுகளை பார்த்திருப்பீர்கள். ஆனால் வானொலியிலே இடம்பெறுகின்ற நேரடியான போட்டி நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கையிலே அது முதல் தடவையாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தென்றல் FM அலை வரிசைகளிலே இடம்பெறுகின்ற தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியாகத்தான் இருக்கிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நேர்களே. அதாவது எமது போட்டியாளர்கள் நேரடியாக
எமது நேயர்கள் பார்வையாளர்கள் இவர்களுடைய உற்சாகத்துடன் நேயர்களுடைய பாராட்டுதல்களுடன் நேரடியாக பங்கு பெற்றுகின்ற நிகழ்ச்சி ஆதலினால் மென்மேலும் இன்று வானொலியிலே பிரபலியம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிப்பதிவுகளை நீங்கள் யூடியூப் தளத்திலே கேட்கக்கூடிய வசதியினை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். யூடியூப் தளத்திற்கு நீங்கள் சென்று தென்றல் FM என்கின்ற எங்களுடைய பிரத்யேக பக்கத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் ஊடாக அனைத்து எமது நிகழ்ச்சிகளை குறிப்பாக நாங்கள் கடந்த 3ஆம் திகதி நிகழ்ச்சி ஆரம்பித்திருந்தோம். 3ஆம் திகதியிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை இன்று வரையான நிகழ்ச்சிகளை கூட நீங்கள் யூடியூப் தளத்திலே சென்று நீங்கள் நேரடியாக அதனை கேட்டு மகிழலாம். அதே போன்று Facebook தளத்திலே ஆயிரம் நேர்கள் எங்களை புதிய நேர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்த நாடுகளிலே அதே போன்று பல நேர்கள் எங்களுடைய தென்றல் அபிமானிகள் எங்களை இந்த நிகழ்ச்சி ஊடாக இணைந்து அவர்களும் சந்தோஷப்பட்டு உண்மையிலே பரவசத்துடன் அவர்களும் பல கமெண்ட்ஸ்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இன்று இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். உண்மையில் பலருக்கு இன்று இந்த காலை வேலை அதனால் பல வேலைப்படி இருக்கும், இல்லாவிட்டால் வேலைகளுக்கு செல்லக்கூடியதாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய ஸ்மார்ட் போன்களிலே Facebook லைவாக அதனை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூடியூப் தளத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வப்போது இடையிடையே நேரத்தை ஒதுக்கி இங்கு நேரலையாகவும் வந்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் விஷயம். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒன்றையும் கூற வேண்டும். கலைஞர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து வழங்கும் இந்த தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2விலே இன்று தொழில்நுட்பம் வழங்கி கொண்டிருக்கிறார் நிஷாந்தி. அதே போல் கலையக உதவி வழங்குகிறார் அதுலசிரி. மறந்து விடாதீர்கள் நேயர்களே, தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய லொத்தர் சபை. அதே போலதான் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவினர் சிறந்ததொரு விவசாயத்தை மேற்கொள்வதற்கும் சிறந்த சூழல் பாதுகாப்பு மிகுந்த விவசாயத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காபன் சேதன பசலையை பாவிக்க வேண்டும் என்கின்ற அந்த மிக காத்திரமான தகவலுடன் விவசாய அமைச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றது. இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாகபூஷணி இலங்கையிலே இந்த இரசாயன பசலை பாவிப்பதன் காரணமாக நாங்கள் பல எதிர் விளைவுகளை பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். ஒன்றுதான் இந்த சிறுநீரக நோய் பிரச்சனை, அதே போன்று இன்ன பிற தோல் நோய்கள் மற்றும் பிறப்பு இயல்புகளிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இவை எல்லாத்திற்கும் காரணம் இந்த ரசாயன பசலைகள். அதன் காரணமாக தான் சேதன பசலையை பயன்படுத்த வேண்டும், அதனூடாக சிறந்த நலனையும் அடைய வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை விவசாய அமைச்சு வழங்கி வருகிறது. சரி, எங்கே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் முதலாவது போட்டியாளரை அழைக்க போகிறோம். நேர்களே, நீங்கள் விறுவிறுப்பாக இந்த வானொலி நேரத்தில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தென்றல் FM நேரடி வானொலிகளிலும் அதே போன்று பார்வையாளர் அரங்கிலும் எங்கே ஒரு சத்தமான கரகோஷத்துடன் நாங்கள் முதலாவது போட்டியாளரை அழைக்கலாம். எங்கே ஒருங்கிணைந்த ஒரு கரகோஷம் உங்கள் அனைவரது கரங்களிலும் ஒலிக்கட்டும். முதலாவது போட்டியாளர் இந்த சந்தர்ப்பத்தில் அழைக்கின்ற நேரமாக அமைகிறது. முதலாவது போட்டியாளர் மதியழகன் கோபிராஜ். கோபிராஜ் ஆளில் அரைவாசியாக இருந்தாலும் இன்று திறம்பட தன்னுடைய குரலை வழங்கி பாடல் பாடி தன்னுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். மிக அழகான ஆடை மற்றும் என்ன சொல்வது அலங்காரத்துடன் வருகை தந்திருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. அதே போன்று ரொம்ப என்ன சொல்றது ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க. தேங்க்யூ. சரி, உங்களுடைய கோபிராஜ் எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க? நான் ஓஎல் முடிச்சு இப்போ ஏலுக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். சரி, முன்பெல்லாம் கொண்டிருக்கிறீங்க. சொல்லுங்க. முன்பெல்லாம் இந்த ஓலவிலை வந்து SSC அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா SSC? கேள்விப்பட்டதில்லை. நாகபூஷணி ஞாபகம் இருக்கிறதா? SSC HSC. இப்பொழுது ஓலெவல் ஏலெவல் அந்த வகையிலே ஓலெவல் எந்த பாடசாலையிலே படிக்கிறீங்க? நான் வந்து தரம் 1 முதல் 10 வரையா வந்து மேமலை தமிழ் வித்தியாலயத்தில் படித்தேன். பதுளை, உங்களூர் பதுளை. ஓ, பதுளை. நான் வந்து ஓஎல் வந்து சரஸ்வதி மத்திய கல்லூரியில் செய்திருக்கிறீங்க. இப்பொழுது தொடர்ந்து கல்வி நடவடிக்கை மேற்கொள்றீங்களா? ஓ, மேற்கொள்ள இருக்கிறேன். இந்த வருகின்ற மாதத்துல தான் நான் என்ன பிரிவில் படிக்க போறீங்க? கலை பிரிவில். சரி, பாடங்களை எல்லாம் தெரிவு செய்துட்டீங்களா? தெரிவு செஞ்சு. என்னென்ன பாடங்கள் எடுக்க போறீங்க? முதலாவது எனக்கு பிடிச்ச பாடனால மியூசிக் பாடம், அடுத்து தமிழ், இந்து நாகரிகம். எனவே இந்து நாகரிகம், தமிழ், இசை என்று சொல்லி நீங்கள் சிறப்பாக அந்த 3 பாடங்களையும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக்கொண்டு, உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து நண்பர்களுடன் அதிகம் நேரத்தை செலவழிப்பீங்களா, இல்லாட்டி வந்து டிவி பார்ப்பீங்களா, வானொலி கேட்பீங்களா, என்ன செய்வீங்க அதிகமாக?
அதிகமாகவே நான் வந்து பாடல்கள் பெரியதாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதோடு இல்லாமல் இந்த போட்டி நிகழ்ச்சிகள்லாம் நான் தொடர்ந்து தென்றல் எஃப்எம் கேட்குறனால ஒரு ஒரு ஆசையாக இருந்துச்சு, இதுக்கு வரணும், பங்கு பெற்றணும் அப்படின்னு. அது வந்து என்னையோட எனக்கு நல்ல ஊக்குவிப்பை தர்ற ஆசான் வந்திருக்காரு இங்கே. அவர் தான் என்னை கூட்டியும் வந்திருக்காரு. யார் அவர்? அவர் திருச்செல்வம் ஆசிரியர். திருச்செல்வம். அவர் உங்களுடைய என்ன பாட ஆசிரியர்? உங்களுடைய வழிகாட்டுனர், உங்களுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறீங்க? என்ன வகையில் உங்களுக்கு ஆசிரியராக இருக்கார்? அவர் வந்து நிறைய பாடங்கள்லாம் படிப்பிச்சிருக்காரு. அதோட கல்வி, கலை எல்லா துறையிலையும் அவர் தான் எனக்கு முன்னில். எங்கள் அவரோட பேரை சத்தமாக சொல்லுங்கள். திருச்செல்வம். திருச்செல்வம். அதாவது உங்களுடைய மோட்டிவேஷன், உங்களுடைய வழிகாட்டுனர், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சிறப்பாக உங்களை ஆக்க வேண்டும் என்று சொல்லி கஷ்டப்படுகின்றவர். அவரை அழைப்போமா மேடைக்கு? அழைப்போம். எங்கே? நீங்களே அழைங்கள் வர சொல்லி. சார் கொஞ்சம் வாங்க. எங்கே கரகோஷம்? உங்கள் சத்தமான கரகோஷத்துடன் முதலாவது போட்டியாளர் தன்னை வழிகாட்டுவதற்கின்ற, தன்னை என்றுமே தனக்கு ஆக உழைக்கின்ற ஒரு ஆசிரியரை அவராகவே கூப்பிட்டு வந்திருக்கிறார். எப்படி இருக்கிறீங்க திருச்செல்வம்? நல்லா இருக்கு. நீங்கள் ஒரு புதிய திறமைக்கு இவ்வளவு காலம் வழிகாட்டுனராக இருக்கின்றீர்கள். எப்படி நீங்கள் இன்றைக்கு அதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அவரை என்ன நீங்கள் நினைக்கிறீங்க என்று இந்த மேடைக்கு உங்களுடைய மாணவன் வருகை தந்திருப்பது குறித்து? பொதுவாக எங்களுடைய தொழில் வந்து மாணவர்களுக்கான அது தொழிலில் சேவை. அந்த சேவைக்காக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அர்ப்பணித்து சேவை செய்யணும். கோபிராஜ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மாணவர்கள் எங்களுடைய பாடசாலையில் இருக்கிறார்கள். நான் அடிக்கடி கலையகத்தோடு தொடர்பு கொண்டு அவங்களையும் சேர்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி கெஞ்சி வாதாடுறது. இப்போ வந்து நிகழ்ச்சி அங்கு கேட்டுக்கொண்டிருப்பார்களா பதுளை பகுதியிலே? எங்கள் ஊர்லேயும் நாங்கள் பாடசாலையிலையும் இந்த ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ஸ்பீக்கர் போட்டு எல்லாம் கேட்குற மாதிரி. ஆஹா, அப்போ அந்த ஸ்பீக்கர் ஊடாக இப்பொழுது, அந்த ஒலிபெருக்கி ஊடாக இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்கள். யார் யார் அவர்களுடைய பெயர்களையும் ஞாபகம் ஊட்டுங்கள். அங்கு எங்களோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய பாடசாலை மற்றும் அங்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களை நினைவூட்டலாமே. எமது பாடசாலை அதிபர் அதுக்கு முன்னுதாரணமாக இருப்பார். அது பாடசாலையும் ஒரு பெரிய ஒளிபெருக்கி இருக்குது. அப்படியே பெயரை சொல்லிடுங்க. திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள். அதுக்கு அடுத்து இப்போ போட்டியில் முதலாவது பகுதியில் வந்து போனாரே ஒரு ஆசிரியர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள். அவரும் ஒரு பாடகர் தான். அதே மாதிரி இன்னும் போட்டிக்கு வர இருக்கிறாங்க, ஒருத்தர் மாணவர் இருக்கிறாரு. அப்படி எல்லா மாணவர்களையும் இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. முடிஞ்ச ட்ரை பண்ணி அவங்களையும் சேர்க்கறதுக்கு ஒரு ஆவலை நான் இருக்கிறேன். இங்கே சேர்த்துக்கிட்டா கொண்டு வந்து கூடுவோம். அடுத்தடுத்த எங்களுடைய நிகழ்ச்சி தொடரிலே அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். சரி, என்ன உங்களுடைய மாணவர் என்று தெரிவு செய்திருக்கக்கூடிய பாடல் உங்களுக்கு தெரியுமா? என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க என்று? தாலாற்றும் காற்றேவான்னு சொல்லி அந்த பாட்டு தான் அவர் தெரிவு செஞ்சிருக்கிறாரு. இவர் பாடசாலையில் அதிகமே என்ன இசை மீது அவ்வளவு ஆசை கொண்டவரா? பொதுவாக கோபிராஜ் வந்து பாடல் மட்டுமல்ல, நன்றாக படிப்பார். அடுத்து பாடல் பாடுவார், நடிப்பார். பொதுவாக ஒரு சகல துறையிலையும் ஒரு முன்னோடியாக இருப்பார். எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு நானும் விரும்புகிறேன். ஒரு கெட்டிக்கார மாணவனை விட்டுவிட ஆசிரியருக்கு மனமில்லை. எனவே அவரும் அவர்களோடு கரம் கோர்த்து அவர்களை இயன்ற அளவு ஒரு ஏணியாக நின்று அவர்களை ஏற்றுவிடுகிறார். நீங்கள் உங்களை போன்ற ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. இந்த பாடலையும் தெரிவு செய்தீங்க? பொதுவாக எனக்கு சங்கர் மகாதேவன் அவர்கிட்ட பாடல் பெரிதளவு பிடிக்கும். அதனால இந்த பாடல் நான் தெரிவு செஞ்சுருக்கேன். சங்கர் மகாதேவனை உங்களுக்கு பிடிக்கும். எமது நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அவர்களுடைய பேரிலும் ஒரு சங்கர் இருக்கிறது. தெரியுமா யாரென்று? தெரியும். ஆம், சிவ சங்கர் கணேசன் எமது நிகழ்ச்சியிலே பல புதிய திறமைகளை இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் பயிற்றுவித்து அவர்களை கொண்டு வருவதற்காக எடுக்கின்ற இந்த கடும் பிரயத்தனத்திலே இன்று நீங்கள் ஒருவராக வந்து நிற்கின்றீர்கள். எனவே சிறப்பாக நீங்கள் பாடல் பாட வேண்டும். உங்களுடைய முழுமையான சக்தியை, முழுமையான திறமையை இந்த பாடலிலே நீங்கள் காட்ட வேண்டும். சங்கர் மகாதேவன் மிக ஆழமாக மூச்செடுத்து பாடக்கூடியவர். எனவே அந்த வகையிலே உச்சஸ்தாயிலே சிறப்பாக பாடக்கூடியவர். அவருடைய பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். சிறப்பாக பாட வேண்டும். உங்களுக்கு இப்படி ஒரு மேடை கிடைத்திருப்பது அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மேடை இன்னும் உங்களை எங்கெல்லாமோ உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மேடை. எத்தனையோ பேரை கொண்டு சென்றிருக்கிறது கோபிராஜ். எனவே உங்களுடைய முழு திறமையையும் உபயோகித்து நீங்கள் பயிற்சி மேற்கொள்வதாக சொன்னீர்கள். அந்த பயிற்சி இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தல அஜித் பாட்டை தான் தெரிவு செய்திருக்கீங்க கோபிராஜ், இல்லையா? நீங்களும் ஒரு தல ரசிகரா?
பல ரசிகர்கள் பலர் இருப்பார்கள். எனவே பல ரசிகர்களுக்கு அவர்களையும் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வகையில் உங்களுடைய பாடல் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு எங்கே உங்கள் கரகோஷத்துடன் நாங்கள் அடுத்து எமது போட்டியாளருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவு. கோதும் நிரலேவா தொலைதூர நிலவேவா தொட வேண்டும் மானேவா உன் சின்ன இதழ் முத்தம் தின்னாமல் என் ஜென்மம் வீணென்று போவேனும் உன் வண்ண திருமேனி சேராமல் என் வயது பால் என்று ஆவேனும் அழகு ராஜாங்கமாலாமல் என் ஆவி சிறிதாகி போவேனோ என் உயிரே நீதானோ என் உயிரே நீதானோ தாலாட்டும் காற்றேவா தலைகோதும் நிரலேவா தொலைதூர நிலவேவா தொட வேண்டும் மானேவா கண்ணிற்குள் கண் வைத்து கண்ணிமையால் கண் தடவி சின்னதொரு சிருங்காரம் செய்யாமல் போவேனோ பேச்சிலந்த வேளையிலே பெண்ணழகு என் மார்பில் மூச்சு விடும் வாசனையை நுகராமல் போவேனோ பட்டு கூந்தல் காட்டில் நுழையாமல் போவேனோ அதில் கள்ளத்தேனை கொஞ்சம் பருகாமல் போவேனோ நீ பாதி தூக்கத்தில் புலம்புவதை ஒளிப்பதிவு நான் செய்ய மாட்டேனோ நீ பாதி தூக்கத்தில் புலம்புவதை ஒளிப்பதிவு நான் செய்ய மாட்டேனோ நீ ஊடல் கொண்டாடும் பொழுதுகளில் அதை உனக்கு ஒளிபரப்ப மாட்டேனோ என் உயிரே நீதானோ என் உயிரே நீதானோ தாலாட்டும் காற்றேவா தலைகோதும் நிரலேவா ஒரு நாள் ஒரு பொழுது உன்மடியில் நான் இருந்து திருநாள் காணாமல் செத்தொழிந்து போவேனோ தலையெல்லாம் பூக்கள் பூத்து தள்ளாடும் மனுமேனி இலையெல்லாம் உன் பெயரை எழுதாமல் போவேனோ உன் பாதம் வாங்கி நெஞ்சில் பதியாமல் போவேனோ உன் பன்னீரைச் சென்றுசியை அறியாமல் போவேனோ உன் உடலில் உயிர் விட்டு போனாலும் என் உயிரை உன்னோடு பாய்ச்சேனோ உன் உடலில் உயிர் விட்டு போனாலும் என் உயிரை உன்னோடு பாய்ச்சேனோ உன் அங்கம் எங்கெங்கும் உயிராகி நீ வாழும் வரை நானும் வாழேனோ என் உரிமை நீதானோ என் உரிமை நீதானோ தாலாட்டும் காற்றேவா தலைகோதும் நிரலேவா தொலைதூர நிலவேவா தொட வேண்டும் மானேவா உன் சின்ன இதழ் முத்தம் தின்னாமல் என் ஜென்மம் வீணென்று போவேனோ உன் வண்ண திருமேனி சேராமல் என் வயது பால் என்று ஆவேனோ உன் அழகு ராஜாங்கமாலாமல் என் ஆவி சிறிதாகி போவேனோ என் உயிரே நீதானோ என் உயிரே
உங்களுக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது, வளமான சாரீரம். நீங்கள் இன்னும் பயிற்சி பெற வேண்டும். எங்களுடைய தயாரிப்பாளர், அவர் ஒரு இசையமைப்பாளர், பாடகரும் கூட, அவர் போன்றவர்களிடம் அல்லது இசை ஆசிரியர்களிடம் நீங்கள் ஆலோசனைகளை பெற்று இன்னும் உங்களை திருத்திக் கொண்டால் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு நல்ல பாடகராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டுகிறது. வாழ்த்துக்கள். ஆம், மிக தொலைவில் இருந்து வருகை தந்து இன்று ஒரு தனக்கான அறிமுகத்தினை தென்றல் சிங்கிங் ஸ்டார் ஊடாக பெற்றிருக்கிறீங்க கோபிராஜ். உங்களுக்கு ரொம்ப நன்றி வருகை தந்து பாடலை பாடியமைக்க. அதே போல் வாழ்த்துக்கிறோம். அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு நீங்கள் தெரிவாக வேண்டும் என்று சொல்லி. தேங்க்யூ. அதோட நான் வந்து ஒன்று சொல்லணும். எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அதோட தொகுத்து வழங்குற அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. சரி, அதே போல் நாங்களும் இந்த வேளையிலே நன்றிகளை கூறி பல நேயர்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். நமது நிகழ்ச்சியை ஃபேஸ்புக் தளத்திலே பார்த்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நேரடியாக இடம்பெறுகின்ற இப்படியான ஒரு வானொலி முயற்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி காங்கிராட்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஜெனி ஜேம்ஸ் எங்களை வாழ்த்தியிருக்கின்றார். ராஜீவ் சாந்திரன் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அதே போலதான் தொடர்ந்து அபிலேஷ், செல்வராஜ் செல்வா, விரைவாக பெயர்களை குறிப்பிடுகிறேன். அதே போல நீங்களும் தொடர்ந்து பதிவுகளை இடுங்கள். பிரதாப் தர்ஷி, நவா ராக், அதே போலதான் கருணா கண்ணன், அதே போன்று லுக்ஷிகா பாக்கியநாதன், கிருஷ்ணா கண்ணன், மேலும் நதியா கபில், அகமது அல்யான், இப்படியாக ஒருவரும் இணைந்திருக்கிறார். அதே போன்று முகமது ஃபாஹிம், அதே போன்று எஸ் கஜேந்திரன் கஜா, கிருஷ்ணபிள்ளை குலதீபன், மேலும் தவேந்திரன் மகேந்திரன், சிவா சஞ்சய், அகில் பிளேஸ், சிந்து ஜான் மற்றும் நெமி சுந்தரம், கிஷோகாந்த் கிஷோர், ஜோசி ரஞ்சன் என்று பலருமே எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய தென்றல் சிங்கிங் ஸ்டார் பக்கத்தை அவர்கள் நேரடியாக ஃபேஸ்புக் லைவ் ஊடாக இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இணைத்துக்கொண்டு மேலும் இன்னும் பலரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். அதே போன்று எமது நிகழ்ச்சியினுடைய மறு ஒலி பரப்பையும் நீங்கள் பிரதி செவ்வாய்க்கிழமைகளிலே இடம்பெறுகின்ற நிகழ்ச்சியினை புதன்கிழமைகளிலும், அதே போன்று வெள்ளிக்கிழமைகளிலே இடம்பெறுகின்ற நிகழ்ச்சியினை நீங்கள் திங்கட்கிழமைகளிலும் கேட்கலாம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை ஞாபகம் ஊட்டிக்கொண்டு மறந்து விடாதீர்கள் நேயர்களே. தென்றல் FM என்கின்ற எமது யூடியூப் தளத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேக பக்கத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் ஊடாக நீங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும், அதாவது கடந்த 3ஆம் தேதியிலிருந்து இடம்பெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் முழுமையாக கேட்டு மகிழலாம். இன்றும் நாங்கள் கடல் கடந்து வாழக்கூடிய ஒரு அன்பர் ஒருவரை இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் விசேட அதிதியாகவும் அழைத்து வந்திருக்கிறோம். அவரையும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே நேயர்களுடன் அவருடனும் பேச தயாராக இருக்கிறோம். எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இசை கலைஞர்கள் லலித் சாந்த பிரிய தலைமையில் சாமர ஹப்பாங்கம, உபதிச பெரேரா, ரங்க புஷ்பகுமார, விஜித், அசேல வன்னியராஜ் மற்றும் டியூலின் ஆகியோர் இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொழில்நுட்பம் நிஷாந்தி. சிவசங்கர் கணேஷின் தயாரிப்பில் நம்மவர் திறமைகளுக்கு களம் அமைத்து கொடுக்கும் நட்சத்திர பாடகர் தெரிவு போட்டியை பார்வையிட வந்திருக்கும் பார்வையாளர்கள் மத்தியிலே இப்போது தக்கீஷன். ஆம் நாகபூஷணி, இந்த நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடியவர்களிலே தெஹியோவிட்டையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிவஸ்ரீ தர்ம குலராஜ குருக்கள் அவர்களை நாங்கள் இங்கே பார்வையாளர் அரங்கிலே சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா, ரொம்ப தொலைவில் இருந்து வருகை தந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சொல்லுங்கள், மிக தொலைவில் இருந்து வருகை தந்திருக்கிறீங்களேன்னு ஆரம்பித்திருக்கிறேன். ஏன் வருகை தந்திருக்கிறீர்கள்? இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது உங்களுக்கு எப்படியாக இருக்கிறது தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியினை? நிச்சயமாக தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கின்றது. கடந்த சுற்றிலே எனக்கு கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காதமையால் இம்முறை இந்த சிங்கிங் ஸ்டார் 2வது சுற்றில் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும், அதுவும் நேரடியாக பார்த்து மகிழ வேண்டும் என்ற அவா நீண்ட நாளாகவே இருந்ததின் காரணமாக இன்று நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றேன். நீங்கள் தெஹியோவிட்டையில் எங்களுடைய தென்றல் வானொலியை கேட்பதற்கும் நேரடியாக எங்களுடைய நிலைய கலையகம் வருகை தந்திருப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நிச்சயமாக வித்தியாசமான அனுபவம் இது. வித்தியாசமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது சுவையாக இருக்கின்றது. இங்கே நேரடியாகவே போட்டியாளர்கள் பங்கு கொள்கின்ற விதம், அவர்கள் பாடுகின்ற விதங்களை நேரடியாக பார்க்கும்போது மிகவும் வித்தியாசமாகவே இருக்கின்றது. அதே போன்று தென்றல் FM அலைவரிசையிலே வழங்கக்கூடிய இந்த 2வது அத்தியாயம் இல்லாவிட்டால் சீசன் 2 நிகழ்ச்சியிலே பல பகுதிகளில் இருந்து வருகை தரக்கூடிய பாடல்கள் 1வது சுற்றில் தற்பொழுது பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், தங்களுக்கு ஏற்ற திறமைகளை வெளிப்படுத்துகின்ற முகமாக. இன்று பாடகர்கள் எப்படியாக பாடினார்கள்? என்ன மாதிரியான பாடல்களை அவர்கள் பாடுகின்ற பொழுது உங்களுக்கு என்ன நேரடியாக பார்க்கின்ற பொழுது என்ன மாதிரி உங்களுக்கு தோன்றியது?
ஆமாம், ஒரு இளம் போட்டியாளரும் ஒரு முதிர்ந்த போட்டியாளருமாக 2 போட்டியாளர்கள் இப்போ பங்கு கொண்டிருக்கின்றார்கள். இருவருமாகவே திறமையாக பாடியிருக்கின்றார். இதில் இளம் போட்டியாளர் தான் நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அந்த போட்டியாளருக்கு. காரணம் அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்ற குரலும் அவர் பாடுகின்ற விதமும். இது ஒரு ஆரம்ப களம் அவருக்கு. நிச்சயமாக எமது தென்றல் வானொலி நிலையமானது காலம் தொட்டு நம் நாட்டிலே வாழ்கின்ற பல நூற்றுக்கணக்கான கலைஞர்களை வாழ வைத்த ஒரு வானொலி. அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் கோபிராஜுக்குத்தான் உங்களுடைய தெரிவு இல்லாவிட்டால் உங்களுடைய பாராட்டு இருந்ததென்று நம்புகிறேன். சங்கர் மகாதேவனுடைய குரலிலே அந்த பாடலை பாடியிருந்தார். அதே போன்று நாகபூஷணி, இன்று நாங்கள் கடல் கடந்து கனடா தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது கலைஞர் ஒருவரையும் இன்றைய தினம் நாங்கள் தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியூடாக நேர்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறோம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவர் யார் என்கின்ற விடயத்தை இன்னும் சொற்ப வேளையிலே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள். நமது அனுசரணையாளர்களை ஞாபகம் நேர்களே, தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சிக்கு என்று அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தேசிய லோத்தர் சபை, அதே போலதான் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவினர். ஆம் தகிஷன், நீங்கள் கோரினீர்கள் சிறப்பு விருந்தினர் என்று. இப்போது நீங்கள் சிறப்பு விருந்தினரை மேடைக்கு அழைத்து வர வேண்டும் தகிஷன். சிறப்பு விருந்தினரை நீங்களே மேடைக்கு அழைத்து வந்து அவரை அறிமுகப்படுத்துங்கள். தென்றல் FM 104.7 104.9 ஆகிய அலைவரிசைகளினூடாகவும் www.slbc.lk என்ற இணையதளத்திலும் மட்டுமல்ல ஃபேஸ்புக் வாயிலாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் எங்கள் தென்றலோடு. செவ்வாய் வெள்ளி ஆகிய தினங்களில் வானலை வழியே நேரலையாக ஒலிபரப்பாகி வரும் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 திங்கள் புதன் ஆகிய தினங்களிலே மறு ஒலிபரப்பாக உங்களை மகிழ்விக்கிறது. இப்போது தக்கீஷன் எங்களுடைய சிறப்பு விருந்தினரோடு. 1978களிலே மெல்லிசை பாடல்களூடாக தன்னுடைய பங்களிப்பை வழங்கி வரும். அதே போன்று அதன் பின்பதாக கடல் கடந்து கனடா தேசத்திலே அங்கு சென்று வாழ்ந்தாலும் கூட எமது திறமைகள் மற்றும் நமது பாடல்கள் மீது அளப்பெரிய அவா கொண்டவராக செயற்பட்டு வரக்கூடிய கலைஞர் தான் வைரமுத்து ஸ்வர்ணலிங்கம் அவர்கள். இன்றைய தினம் நாங்கள் அவரை அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு முதலில் நன்றி. சொல்லுங்கள், அன்னை வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதாவது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தன்னுடைய ஒலிபரப்பு சேவையை இன்று நேற்று அல்ல பல தசாப்த காலமாக வழங்கி வருகின்ற ஒரு தாய் வானொலி. இந்த நிலைய கலையத்திற்கு வருகை தருகின்ற பொழுது உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறது? நாங்கள் அந்த காலத்திலே வர்த்தக ஒலிபரப்பை, தமிழ் வர்த்தக ஒலிபரப்பை கேட்டு கேட்டு வாழ்ந்தவர்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல் ஒன்று, ஒரு மிகவும் அதிசய ராகம் என்ற பாடல். அந்த பாடல் வந்தபோது அந்த இசைத்தட்டை எடுத்து ஒலித்து வைப்பார்களாம், தான் மட்டும் போட வேண்டும் என்று. அப்படியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு வானொலி நிலையம். வர்த்தக ஒலிபரப்பு என்றால் எல்லோருமே விரும்பி கேட்கும் ஒன்று. அதை கேட்டு வாழ்ந்தவர்கள், நாங்கள் வளர்ந்தவர்கள். பல காலம் இந்த மண்ணை விட்டு வெளியே இருந்தாலும் இந்த கலைக்கூடத்துக்கு வந்தது உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது நாகபூஷணி, நான் நினைக்கிறேன் நம்மளோட வைரமுத்து ஸ்வர்ணலிங்கம் ஐயா அவர்கள் சொல்வது, இந்த பாடல்கள் தெரிவிலே அந்த அளவுக்கு போட்டியாக ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் அன்றைய காலகட்டத்திலே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தார்கள். இந்த பாடலை என்னுடைய நிகழ்ச்சியில் ஒலிக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை அவா ஒவ்வொரு ஒலிபரப்பாளனுக்கும் நிச்சயமாக இருக்கும். அந்த அவாவின் காரணமாக அடுத்த ஒலிபரப்பாளர்களும் பார்க்க சிறந்த பாடல்களை நான் நேருக்கு வழங்க வேண்டும் என்கிற ரீதியிலே போட்டி போட்டுக்கொண்டு விதவிதமான நிகழ்ச்சிகளை எல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனமாக நமது தாய் வானொலி நிலையம் இருக்கிறது. நீங்கள் புலம்பெயர்ந்து கனடா தேசத்திலே வாழ்ந்த நாட்களிலே நீங்கள் எங்களுடைய தாய் வானொலியை விட்டு நீங்கள் அங்கு சென்று இருந்தாலும் கூட அங்கும் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய வானொலி நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எமது வானொலியினுடைய அருமை உங்களுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும். அதை பற்றி அங்கிருந்து நீங்கள் எப்படியாக எல்லாம் யோசித்தீர்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை தொடர்பாக? அங்கே ஒலிபரப்பை செய்பவர்கள் எல்லாருமே இங்கே இந்த வானொலியத்தில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் மூலமாக புதிதாக வருபவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரம்பம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தான், அதை யாரும் மறுத்து கூற முடியாது. அங்கே அது மணத்தியாலத்தை காசாக்கும் நாடு. ஆகவே அங்கே ஒருவர் தான் இசையை தட்டை போட்டால் என்ன, அறிவிப்பை செய்தால் என்ன, விளம்பரத்தை போட்டால் என்ன,
நிகழ்ச்சியை தயாரித்தால் என்ன எல்லாம் ஒருவர் தான் தனியை செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு அப்பொழுது எனக்கு ஞாபகம், இங்கே இசைத்தட்டை போடுவதற்கு ஒருவர் இருப்பார், அறிவிப்பாளர் ஒலிபரப்பாளர் தனி அறிவிப்பு மட்டும்தான் செய்வார். ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஆனாலும் ஒன்றை மட்டும்தான் சொல்ல வேண்டும், அந்த அறிவிப்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இதை கேட்டு வாழ்ந்தவர்கள், இதை கேட்டு வளர்ந்தவர்கள், இங்கே பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், அப்படியானவர்கள் தான். ஆகவே எனக்கு வித்தியாசம் கணக்க தெரியவில்லை. ஆனால் இதை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பது உண்மை. சரி, நீங்கள் 78களிலே நீங்கள் பாடிய பாடல்கள், மெல்லிசை பாடல்களை நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். அங்கு அதே போல் இன்றும் கூட புதிய பாடல்களை நீங்கள் உருவாக்குவதிலே ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றீர்கள். இன்று கூட நாங்கள் அறிந்தோம், உங்களுடைய உருவாக்கத்திலே உருவான நம்மவர பாடல்களை நீங்கள் கையில் ஏந்திய வண்ணமாகத்தான் எமது ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கு இன்றைய தினம் வருகை தந்தீர்கள். எனவே உண்மையில் எமது கலைஞர்களுடைய பாடல்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இன்றைய தென்னிந்திய சினிமா பாடல்களுக்கு மத்தியிலே நமது கலைஞர்களுடைய திறமைகளை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் தான் எங்களுடைய இந்த திறமைகளின் தேடலாக இந்த நிகழ்ச்சியும் அமைகிறது. எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே திறமை என்பது ஒரு சாராருக்கு சொந்தமானதல்ல. அது இசையிலோ கலையிலோ எல்லாரிடம் அது இருக்கிறது. சந்தர்ப்பமும் சூழலும் சரியாக அமையும் போது அது பரிமளிக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு அதற்கான சந்தை வாய்ப்பு இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தென்னிந்தியா தந்து கொண்டிருப்பதால் நாங்கள் எங்களை அறியாமலே அதற்கு அடிமையாக இருக்கிறோம். அதுதான் உண்மை. பாட்டாக இருந்த அண்ணன், இல்லை நாடகமாக இருந்த அண்ணன், இலக்கியமாக இருந்த அண்ணன், திரைப்படமாக இருந்த அண்ணன், நாங்கள் எங்கள் திறமையாளர்கள் தரமான படைப்புகளை படைத்த போதும் அவை மக்களுக்கு கொண்டு செல்லப்படாததுக்கு காரணம் கூட அந்த மோகத்தில் மக்கள் இருப்பது தான். அதை நாங்கள் தவிர்க்க முடியாது என்றால் அது ஒரு பெரிய ஒரு அசுரர் போல, நாங்கள் ஒரு எறும்பு போல. ஆனாலும் எங்களிடையே பல திறமைகள் இருக்கிறது என்று அந்த முதல் பாடிய அந்த சிறுவனை பார்த்தபோது நான் அருமையான குரல், சாரீரம் இருக்கிறது. அந்த திறமைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆவா. அங்கே எங்களிடையே அங்கே கனடாவிலே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அது பிள்ளைகள் திசை மாறி போகக்கூடாது, மேற்கத்திய நாகரிகத்துக்குள் மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காக எல்லா பெற்றோருமே தன் பிள்ளைகளை ஏதோ ஒரு கலைக்கு அனுப்புகிறார்கள். அதனால் அந்த பிள்ளைகள் எல்லோருமே அந்த கலையை சுவாசிக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதால் திறமைகள் வெளிவருகிறது. பல அருமையான திறமைகள் அங்கே இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். ஆகவே அந்த அடுத்த தலைமுறை தமிழை புரிந்து வைத்திருக்கிறதோ தமிழை பேசுகிறதோ தெரியவில்லை, அது பெற்றோரிடம் தான் வர வேண்டும். ஆனால் கலையிலே தம்மை ஒரு நல்ல நிலை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக கடல் கடந்திருந்தாலும் கூட இணையத்தினூடாக எமது வானொலி இன்றும் கடல் கடந்த நாடுகளிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சரி, அதிகமாக நாங்கள் உங்களிடம் பேசிவிட்டோம். அடுத்து உங்களிடமிருந்து நாங்கள் இசையைத்தான் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய குரலிலே ஒரு பாடலை நாங்கள் இந்த வழியிலே நாங்கள் கேட்டால் சிறப்பாக இருக்கும். 70-80களிலே நீங்கள் பாடிய பாடல்கள் இன்னும் ஞாபகம் இருக்கிறதா? இல்லை, அது மறந்துவிட்டது. சரி, அண்மைய காலங்களிலே உங்களுடைய படைப்புகளில் உருவான பாடல்களில் ஏதாவது 2 பாடல்கள், முதலில் ஒரு பாடலை கேட்போம். உண்மையில் எங்கள் நிகழ்வுகள் எப்படி என்று சொன்னால், எமக்கென்று ஒரு இசை பாரம்பரியம் உருவாக்கப்பட வேண்டும். எமது கவிஞர்களின் வரிகள் மீட்டமைக்கப்பட்டு அவை மேடையிலே இசைக்கு ஏதில்லை என்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். அதிலே நாங்கள் எப்படி ஹிந்துஸ்தானி இசைக்கு கசல் என்பது ஒரு பக்கபலமாக இருந்து மெல்லிசையை வளர்ப்பதற்கும் இசைஞானத்தை வளர்ப்பதற்கும் ஏதுகளாக இருக்கிறதோ, அதே போல் கர்நாடக இசைக்கு அப்படி ஒன்று இல்லை. பக்தி பாட்டு இருக்கிறது, இல்லை என்றால் சுத்த கர்நாடக இசை. அதற்கு ஒரு பக்கபலமான ஒரு இசையாக வடிவமைக்க வேண்டும் என்று யோசித்து மெல்லிசை ரசிகர்களின் கரம் பற்றி மெல்ல அழைத்து வந்து சாஸ்திரிய நதியில் நீராட்டும் முயற்சி, இதுதான் எங்களுடைய நோக்கம். இப்படி தொடங்கிய அந்த நிகழ்வு ஒரு 60 பாடல்களை எம்மவர் பாடல்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், மீட்டமைத்திருக்கிறோம். அதிலே சேரன் அவர்கள் எழுதிய பாடல் ஒன்று பாகேஸ்வரி ராகத்திலே அமைக்கப்பட்டிருந்தது. வெள்ளி குளிக்கும்
மேற்கு கடலுள் சந்திர சூரியர் தூங்க போனார். வெள்ளி குளிக்கும் மேற்கு கடலுள் சந்திர சூரியர் தூங்க போனார். சொல்லத் தெரியாத சோகம் எழுந்தது, சோழக காற்றுடன் ஆடி அலைந்தது. சொல்லத் தெரியாத சோகம் எழுந்தது, சோழக காற்றுடன் ஆடி அலைந்தது. வெள்ளி குளிக்கும் மேற்கு கடலுள் சந்திர சூரியன் தூங்க போனார். வாசலில் ஆடிடும் மாவிலை தோரணம், வேலியில் காய்கிற வீச்சுவலை. வாசலில் ஆடிடும் மாவிலை தோரணம், வேலியில் காய்கிற வீச்சுவலை. வீசா காற்றில் மேலும் கீழும், வீசா காற்றில் மேலும் கீழும், ஓங்கி நடுங்கி அசைகிறது. ஓங்கி நடுங்கி அசைகிறது. வெள்ளி குளிக்கும் மேற்கு கடலுள் சந்திர சூரிய தூங்க போனார். அருமையான ஒரு இசை அனுபவத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போன்றுதான் நேரலையாக நீங்களும் கேட்டு அதனை இசையாக அனுபவித்திருப்பீர்கள் நேர்களே. அதே போன்று நாங்கள் இன்று எங்களுடைய பார்வையாளர் அரங்குக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வைரமுத்து சுவரலிங்கம் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று அவர்களுடைய கலை பணி இன்னும் தொடர வேண்டும். நீங்கள் தொடர்ந்தும் புலம்பெயர்ந்த தேசத்தில் நீங்கள் அங்கு இருந்தாலும் கூட இன்னும் உங்களுடைய கலை பயணம் சிறப்பாக அமைய வேண்டும், எங்களுடைய புதிய கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இறுதியாக நேரலையிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான நேயர்கள், அதே போன்றுதான் எங்களுடன் என்றும் இணை பிரியாது இருக்கக்கூடிய வானொலி பிரியர்கள், இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த அன்னை வானொலியினுடைய நிலைய கலையகத்தின் இந்த அரங்கில் இருந்து? ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் பல கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறது, பல பாடகர்களை உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையிலே எங்கெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்கள் இசைத்திறமையை வெளிக்காட்டுங்கள். நீங்கள் உங்கள் பாடல்களை நீங்கள் பாடும்போதுதான் நீங்கள் அடையாளம் காணப்படுவீர்கள். ஆகவே சொந்தமான தயாரிப்புகள், எங்கள் தயாரிப்புகள் வர வேண்டும். அதற்கு ஊக்கம் தருகின்ற இந்த தென்றல் வானொலி நிலையம் நிச்சயம் போற்றப்படக்கூடியது. இந்த தென்றல் தரும் சந்தர்ப்பத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது தமிழுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது என்று கேட்டுக்கொள்கிறேன். எனவே ஐயா, மிக்க நன்றி இன்று வருகை தந்தமைக்காக. உங்களை வாழ்த்தி நாங்கள் மீண்டும் தென்றல் சிங்கிங் ஸ்டார் அரங்கில் காத்திருக்கும் எமது அறிவிப்பாளர் நாகபூஷணியுடன் இந்த வேளையிலே ஒலிவாங்கிய கையளிக்கிறேன். மறந்து விடாதீர்கள், அனுசரணையாளர்கள் தேசிய லோத்தர் சபை, அதே போன்றுதான் சேதன பசலை பிரிவினர், விவசாய அமைச்சு. சிவசங்கர் கணேஷின் தயாரிப்பிலே நம்மவர் திறமைகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நட்சத்திர பாடகர் தெரிவு போட்டி தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2. இன்று அடுத்த பாடகரை அழைக்கும் நேரம். லலித் சாந்த பிரிய தலைமையிலே எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இசை கலைஞர்கள் பின்னணி இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்திருக்கும் பாடகர், அடுத்த பாடகர் யார் என்று பார்க்கலாம். எங்கே உங்கள் கரகோஷத்துடன் அடுத்த பாடகரை அழைக்கின்ற நேரம் இது. தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியிலே சஃப்னாஸ், அப்படித்தானே? சரி, சஃப்னாஸ். சஃப்னாஸ் என்கின்ற பெயரை எங்களுடைய நேர்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு விடா முயற்சியாளராக தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 1 நிகழ்ச்சி தொடரிலும், அதே போன்றுதான் அதன் பின்னரான எங்களுடைய பல சந்தர்ப்பங்களிலும் கூட நீங்கள் முயற்சிகளை தொடர்ந்துதான் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஆனால் இம்முறை
தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். இம்முறை நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கான நோக்கம் என்னவா இருக்கிறது? ஃபர்ஸ்ட் சீசனில் வந்தபோது நினச்சேன் எப்படியாவது இதில் வின் பண்ணணும்ட்டு. அதில் முடியலை. அதுக்கு பிறகு ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணினேன். ஸோ இந்த முறை அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வின் பண்ணுற நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்த முறை இன்னும் சிறந்த ஒரு தீர்மானத்துடன் வந்திருப்பாருன்னு நினைக்கிறோம். ஒரு திட சங்கற்பத்துடன் இல்லையா, ஒரு கான்ஃபிடன்ஸுடன் இல்லாமல் ஒரு மன உறுதியுடன் இருக்கிறீர்கள். எப்படியாவது இம்முறை அடுத்த சுற்றுக்குள் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள். அப்போ கடந்த முறை கூட நீங்கள் அடுத்தடுத்த சுற்றுகளில் வந்து இறுதி சுற்றுகளுக்குள் தான் நுழைய முடியாமல் போனது. ஆனால் உண்மையிலே இந்த தென்றல் சிங்கிங் ஸ்டார் நேரடியான இந்த இசை நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கு பெற்றி நான் நினைக்கிறேன் இம்முறை இன்னும் சக்தியுடன், இன்னும் பலத்துடன், பல அனுபவத்துடன் வருகை தந்திருப்பீங்க. அப்படியா? கண்டிப்பாக. சொல்லுங்கள், இன்று என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க? கண்ணத்தில் முத்தமிடல் திரைப்படத்திலிருந்து வெள்ளை பூக்கள். ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் இடம்பெற்ற பாடல், அமைதியை விரும்புகின்ற ஒரு பாடல். சரி, நீங்கள் சிறப்பாக பாட வேண்டும் என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அதே போன்று இன்னும் உறுதியாக பாட வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு எங்கே ஒரு கரகோஷத்துடன் நாங்கள் வரவேற்போம். சப்னாஸ் தன்னுடைய விடாமுயற்சியுடன் இந்த சுற்றிலும் பங்கேற்கின்றார். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய இலத்தர சபை மற்றும் விவசாய அமைச்சு. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விழிகவே, மண்ணில் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிரிப்பில். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விழிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து
கோடியே 50 லட்சம். நீங்களும் இன்றே கோபிசெத்த நம்பிக்கையுடன் வாங்குங்கள். நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 சஃப்னாஸ். இம்முறையும் நீங்கள் வெள்ளை பூக்களுடன் ஆரம்பித்திருக்கிறீங்க. சிறப்பாக படிச்சிங்களா? ஓரளவா? மைக்கை அப்படியே கையில் வச்சுட்டே பேசுங்க. விட்டுறீங்கன்னு சொன்னால் சத்தம் கேட்காது. சரியா? நீங்கள் இன்னும் சிறப்பாக முயற்சி செய்து அடுத்த சுற்றுகளிலுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நாங்கள் விடை கொடுக்கிறோம். நன்றி சஃப்னாஸ். சரி, அதே போலதான் இன்றும் எங்களுடன் நேரடியாக இணைந்திருந்த எமது இது ஃபேஸ்புக் தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வதற்காக காத்திருக்கிறோம். அதே போல நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஒலிப்பதிவினை எமது யூடியூப் தளத்திலே கேட்டு மகிழலாம் என்கின்ற மகிழ்வான செய்தியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை கலையகம் சென்று விட்டு வருவோமா? ஆம், கலையகம் சென்று மீண்டும் வந்து மீண்டும் விடைபெறுவோம். நிச்சயமாக கலையகத்திலே எமது அறிவிப்பாளர் சீதாராமன் எமது அனுசரணையாளர்களுடன். ரூபாய் 4 கோடியே 50 லட்சம். நீங்களும் இன்றே கோபிசெத்த நம்பிக்கையுடன் வாங்குங்கள். இன்றும் நாங்கள் போட்டியாளர்களுடன் அவர்களுடைய குரல்களில் அதே போலதான் உங்களை மகிழ்வூட்டுகின்ற நேரலையான 60 நிமிட நேரத்தில் உங்களை சந்தித்து விடைபெறுகின்ற நேரம். எனவே மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்க இருப்பது எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை. மறந்து விடாதீர்கள் நிலைகளே, சரியாக 11:30 காலை வேளையில் உங்களை சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்ற தருணம் இது. தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நம்மவர் திறமைகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நட்சத்திர பாடகர் தெரிவு போட்டி. ஆம் நேர்களே, நமது திறமைகளுடன் வானலையில் 60 நிமிட நேரம் உங்களை மகிழ்வித்து விடைபெறுகின்ற தருணம். இன்றும் எங்களுக்கு இசை வழங்கிய நமது இசை கலைஞர்கள் லலித் சாந்தபிரிய தலைமையில் சாமரக பாங்கமா, பத்திச பெரேரா, ரங்கபுஷ்குமார, விஜிதா, சேலவாணி ஆராய்ச்சி மற்றும் டியூலின். நிகழ்ச்சி தயாரிப்பு சிவசங்கர் கணேஷ், தொழில்நுட்பம் நிஷாந்தி, கலையக உதவி அதுல சிறி. என்றும் வருகை தந்த பார்வையாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அவர்களுடைய கரகோஷத்துடன் விடைபெறுவோம். அங்கே சத்தமான கரகோஷம் இங்கே அரங்கத்தில். நேர்களே, மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறோம் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை சரியாக காலை 11:30. அதுவரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நாம் நாகபூஷணி, உங்கள் அன்பின் சிவராஜா தக்கீஷன். வணக்கம் நேர்களே. வணக்கம் நேர்களே. இலங்கையின் நட்சத்திர குரல் தேடலின் மற்றும் ஒரு ஆரம்பம். உலகுக்கு நம்மவர் திறமைகளை வெளிக்காட்டும் 60 நிமிட நேர நேரடி வானலை போட்டி நேரம். பரபரப்பான விறுவிறுப்பான நயம் தரும் பாடல்களுடன் போட்டியாளர்களை நேரலையில் இசைக்க வைக்கும் தென்றல் சிங்கிங் ஸ்டார். தென்றல் சிங்கிங் ஸ்டார். ஸ்டார்.